தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மையப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட மாபெரும் கிருபைக்காக நாம் அவரை சோதரிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று வாசிக்கும் ராஜா, பாக்கியவான்களாக எங்களை அழைத்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்படும் உமது சத்தத்தை நாங்கள் கேட்க கிருபை தாரும். எங்கள் உள்ளத்தை திறந்து உமது வேத வசனங்களை நாங்கள் உட்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இருளின் பாதையில் நாம் நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். காரணம் நாம் இருளின் பாதையில் தேவன் நம்மை நடத்தி வருகிறார். நாம் புலம்பல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து நாம் நம்பிக்கையில் வளர்ந்த பிள்ளைகளாக மாறப்போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இருளின் பாதை என்பது தேவன் நம்மோடு இடைப்படுகிற பாதை, இடைப்படுகிற நேரம். இருளின் பாதையில் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது தேவன் நம்மோடு அவருடைய பெரிய திட்டங்களோடு, அவருடைய சித்தங்களோடு நம்மோடு இடைப்படுவார். ஆமீன், அல்லேலூயா. எல்லாம் சாதகமாக, எல்லாம் நேர்த்தியாக, நிறைவாக இருக்கும் பொழுது நாம் இயேசுவை பின்பற்றுவது நம்பிக்கை அல்ல. காரியங்கள் தலைகீழாக காணப்படும் பொழுது, சூழ்நிலைகள் சாதகமற்று காணப்படும் பொழுது நாம் இயேசுவின் மேல் உள்ள ஒரு அன்பு, அதுதான் நம்பிக்கைக்கு அடையாளம். ஆமீன், அல்லேலூயா. அப்படி காரியங்கள் எல்லாம் தலைகீழாக, சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத போது தேவனை நம்பிய ஒரு மனிதர் ஆபிரகாம். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அவருடைய நம்பிக்கையை குறித்து நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அடுத்த வசனத்தில் 19 தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான், தன்னுடைய பலவீனங்களை எண்ணவில்லை. முதலாவதாக நம்புகிறதற்கு ஏதும் இல்லாமல், சூழ்நிலைகள் தலையாக இருந்தாலும் நம்பினான். இரண்டாவதாக நம்முடைய பலவீனங்களை அவன் கருத்தில் கொள்ளவில்லை. மூன்றாவதாக 20ஆம் வசனத்தில் வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசம் இராமல் விசுவாசித்தார். அது முக்கியமான காரியம். ஆமீன், அல்லேலூயா. அதுதான் நம்பிக்கை. எனவே தான் அங்கே வாசிக்கிறோம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் நம்பினார். இதுதான் நம்பிக்கை. ஆமீன், அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே,
இந்த நம்பிக்கை நமக்குள் வளர வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் இருளின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு குழப்பத்தின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை இன்னும் வளர வேண்டும் என்று தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமீன், அல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த எலும்புகளாக நாங்கள் நம்பிக்கை அற்று போகிறோம். எசேக்கியேல் 37:11 நாங்கள் நம்பிக்கை அற்று போகிறோம், உலர்ந்த எலும்புகளாக எங்கள் நம்பிக்கை அறுப்புண்டு போயிற்று என்று கதறினார்கள். தேவ ஆவியானவர் இடைப்பட்டு மகா பெரிய சேனையாக அவர்களை எழுப்பினார். மகா பெரிய சேனையாக உலர்ந்த எலும்புகள், நம்பிக்கை அற்று போன எலும்புகள், நம்பிக்கை அற்று போனோம் என்று கதறின எலும்புகளை மகா சேனையாக எழுப்பிய தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இன்றும் நாம் அப்படி கதற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் என்னையும் உங்களையும் அந்த மகா பெரிய சேனையாக எழுப்ப தேவன் விரும்புகிறார். நாம் இந்த நம்பிக்கை அற்றவர்களாக இருப்பதினால் கர்த்தருக்காக நாமும் எதையும் செய்ய முடியவில்லை, அவரும் நமக்காக எதையும் செய்ய முடியவில்லை. ஆமீன், அல்லேலூயா. ஏன் அவரால் ஒன்று செய்ய முடியவில்லை என்றால், ஏசாயா 26:3 வாசிப்போம். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், நல்ல கவனிக்கணும், உம்மை நம்பி இருக்கிறபடியால் அல்ல, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவரை நம்பிக்கொண்டிருப்பது பெரிய காரியம் இல்லை, அவரையே, அந்த ஏ என்பதுதான் நம்பிக்கை. அங்கே தானியேலுடைய நண்பர்களை அங்கே அக்கினி சூளையில் போடும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சர் போய் விசாரிக்காரு. தானியேல் 3:28 அப்போ என்ன சொல்ல பாருங்க, அவர்களுடைய தேவனையே நம்பி இருந்தபடியால் அவர்களை தேவன் விடுவித்தார். அப்போ அந்த ஏ என்பது மிக மிக முக்கியம். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் வாசல் என்று சொல்லலை, இன்னைக்கு நான் வாசல் என்ற கருத்தில் தான் 10-11 இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறார்கள். நானே வழி. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்பிக்கை என்பது அவரையே, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அந்த அவரையே நம்பியிருக்கிற நம்பிக்கை இன்னும் நமக்கு வரவில்லை. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த இருளின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் நாம் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதுவே இந்த நாள் தியானம். நம்முடைய பாதை இருளாக இருக்கிறோம், நெருக்கத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நாம் அவரையே ஒரு முழு நம்பிக்கை அவர் மேல் வருவதற்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு எரேமியாவின் புலம்பல் 3 நாம் சற்று தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புலம்பல் 3 955 பக்கம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஒரு பெரிய நம்பிக்கைக்குள் நம்மை தேவன் அழைத்து செல்ல போகிறார். இருளின் பாதையில் நம்பிக்கை. காரணம் அந்த நம்பிக்கை இல்லாதனால் நாமும் தேவனுக்கு எதையும் செய்ய முடியவில்லை, அவரும் நமக்கு செய்ய முடியவில்லை. நம்பிக்கை நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை இழக்க செய்யத்தான் சத்துருவான பல வழிகளில் நம்மை நெருக்குவான். அதனால தான் ஆரம்ப நாட்களில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவறிந்தும் பற்றி கொண்டிருந்தால் நாம் பாக்கியவான்கள். அப்போ இந்த நம்பிக்கையை இழக்கத்தான்
அநேக நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கங்கள், வியாதிகள், வேதனைகள், துன்பங்கள் மூலமாக நம்பிக்கையை இழக்கச் செய்வான். ஆனாலும் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வரும் பொழுதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்பதுதான் இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள சத்தியம். அதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த புலம்பல் முதல் 2 வசனங்களில் எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய நிலையை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளே அழைத்து நடத்தி வந்தார். வெளிச்சத்தில் அல்லையா, இருளில் நடத்தி வந்தாராம். அவருடைய ஒளி உண்மையில் வந்தது, வெளிச்சம் உண்டாகியது. அந்த வாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய தேவன் இருளில் நம்மளை நடத்தி வருவார். காரணம், நான் சொன்ன மாதிரி அவர் நம்மளோடு இடைப்பட விரும்புகிறார். ஆமீன், அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை இருளில் கூட்டு போனா தான் அப்பா அம்மா பெற்றோர்கள் கையை கட்டியாக பிடிச்சிக்கிடும். வெளிச்சம் இருந்தால் கேர் பண்ணாது, அங்கங்கே ஓடும். கொஞ்சம் இருள் இருக்கு வைங்க, கட்டியாக பிடிச்சிக்கிடும் அம்மா அப்பாவை. அதே மாதிரி தான் நம்முடைய தேவனும் சில நேரங்களில் இருளின் பாதையில் நம்மை நடத்தி நம்மோடு இடைப்பட விரும்புகிறார். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்முடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய தியானம். அப்போ இருளின் பாதையில் அழைத்து வந்தார் என்று ஏன் சொல்கிறார் என்றால், 3ஆம் வசனத்தில் பாருங்க, எப்பொழுதும் எனக்கு விரோதமாகவே நித்தமும் திரும்பினார். மனிதன் நமக்கு விரோதமாக எழும்பினால் ஒன்றும் பயம் இல்லை. கர்த்தரை விரோதமாக எழும்பினால் காரியங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. இவர் சொல்லாரு பாருங்க, நித்தமும் எனக்கு விரோதமாக அவர் கரத்தை திருப்பினார். 7ஆம் வசனத்தில், நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். வெளியில் போக முடியல, வேலி அடைத்தார். 8ஆம் வசனத்தில், என் சத்தத்துக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லை. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். 9ஆம் வசனத்தில் பாருங்க, என் பாதைகளை தாறுமாறாக்கினாராம். நம்முடைய நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் இங்கே சொல்லார் பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, என் பாதையை தாறுமாறாக மாற்றினார். 14ஆம் வசனத்தில் ஒரு சில வசனங்கள் மட்டும் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து உங்கள் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த 14 பாருங்க, நான் என் ஜனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தம் அவர்கள் கிண்ணறப்பாடலுமானேன். இனத்தாருக்கு நான் பரியாசமாக, நிந்தைகளோடு அவமானங்களோடு காணப்படுகிறேன். கடைசியாக 18ஆம் வசனம் சொல்ல பாருங்க, என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்ந்து இப்பொழுது இந்த இருளின் பாதை, நான் நடந்து வருகிற பாதை, என்னுடைய பெலன், என்னுடைய நம்பிக்கை அழிந்து போயிற்று. ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதை ஏன் இவ்வளவு விவரமாக ஆவியானவர் கொடுக்கிறாருன்னா, நாமும் இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், கடந்து வந்தோம், வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அந்த தீர்க்கதரிசி எப்படி நடந்து கொண்டார் என்பதுதான் நமக்கு நம்பிக்கையை உருவாக்கும். இப்படி என் நம்பிக்கையும் பலனும் அழிந்து போயிற்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தீர்க்கதரிசி எப்படி நடந்து கொண்டார்? அந்த வசனங்கள் நம்மளை பலப்படுத்தும், உயிர்ப்பிக்கும், நம்மை எழுப்பும். ஆமீன், அல்லேலூயா. அங்கே உலர்ந்த எலும்புகளாக அறுப்புண்டு போகிறோம் என்று சொன்ன எலும்பு பள்ளத்தாக்கு இல்லை, அங்கே கர்த்தருடைய
தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே உரைக்கப்படும் பொழுது சேனைகளாக எழும்பியது போல இந்த சூழ்நிலைகளில் தீர்க்கதரிசி நடந்து கொண்ட சம்பவங்கள் நம்மை சேனைகளாக எழுப்போம். அது எனக்கு முக்கியமான தியானம். அவர் செயல்பட்டது வசனம் 20 முதல் 26 வரை முதலாவதாக வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 20 முதல். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. நம்ம சங்கீதம் 119 வாசித்திருக்கிறோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டது. உலகத்தில் உள்ள நெருக்கங்கள், குடும்பத்தில் உள்ள கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டதான் சங்கீதக்காரர் சொல்றாரு. இங்க சொல்ல பாருங்க, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. ஏன்னா அவர் ஆத்மாவோடு அவர் பேசியிருப்பார். சங்கீதம் 42:11 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 42:11 இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நம்முடைய ஆத்மாவோடு பேச வேண்டும். ஆமீன், ஆமீன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் தேவனோடு பேச வேண்டும், அதே நேரத்தில் சத்ருவோடு பேச வேண்டும். சத்ருவை நினைக்காத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன்டா, கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், சிரிக்காத. சத்ருவோடு பேச வேண்டும், அதே நேரத்தில் நம்மோடு பேச வேண்டும். சங்கீதம் 42:11 பாருங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அநேக நேரத்தில் கலங்கும் ஆத்துமா. நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளில் நம்முடைய ஆத்துமா கலங்கும். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இல்லையா? நம்ம ஆத்துவோடு பேசுறோம். ஏன் தேங்குகிறாய்? ஏன் பயப்படுற? ஏன் கலங்குகிறாய்? என் முகத்திற்கு ரட்சிப்புற போது என் தேவனுக்கு நான் இன்னும் காத்திருப்பேன். ஒருவேளை ஆத்மாவை சொல்லலாம், எவ்வளவு நாளையா நீ காத்திருப்ப? காத்திருக்க சொல்லிக்கிட்டு இருக்க, ஒன்றும் மாற்றம் இல்லையே, எவ்வளவு நாள் நீ காத்திருப்பா என்று ஒருவேளை ஆத்மா நம்மோடு பேசும். அப்போ யோபு பக்தன்ட்ட போனோம். யோபு 14:14 என்ன சொல்ல பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. என் முடிவு வரும் வரை, என் திருப்பம் வாழ்க்கையில மாறுதல் வரும் வரை நான் காத்திருப்பேன், என் தேவனை துதிப்பேன். டர்னிங் பாயிண்ட். அப்போ கருமையானவர்களே, இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொண்டு அங்கே எரேமியா என்ன சொல்றார் பாருங்க. நான் இதை மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்றால் நம்முடைய தேவனுடைய சுபாவம் தெரியணும். அவர் நம்மை ஆழத்துக்கே கொண்டு போனாலும் அழிக்க மாட்டார், ஆளாக்குவார். அவருடைய கோபம், அவருடைய பட்டயம் நம்மளை அழிக்காது, நம்மளை ஆளாக்கும், நம்மளை உருவாக்கும். அதுதான் இங்க அவரு தெரிஞ்சு கொண்டாரு. இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பே. என்ன தெரிஞ்சு கொண்டாரு பாருங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இவ்வளவு சம்பவம் நடந்தும் இன்னும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். இதான் கர்த்தர் விரும்புவது. ஒரு சின்ன காரியம் உடனே சோர்ந்து போயிடும், அப்படி இல்லை. நாம் நிர்மூலமாக இருப்பது, இவ்வளவு சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்தும் நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அவர் கிருபை மட்டும் இல்லாவிட்டால் நாம் அட்ரஸ் இல்லாமல் போயிருப்போம், முகவரி இல்லாமல் போயிருப்போம். அதுதான் சொல்ல பாருங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கையை வளர்க்கும். என்ன 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த கர்த்தருடைய வல்லமையை பற்றி எழுதும்போது சொல்வாரு, நாங்கள் கீழே விழுந்தாலும் மடிந்து போவதில்லை.
அந்த பொக்கிஷத்தை என் மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம், எனவே கீழே தள்ளப்பட்டு மடிந்து போவதில்லை. அதான் சொல்லாரு, அவர் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் கிருபை காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். ஆத்மா முதல்ல 20 வருஷத்தில் ஆத்மாவோட நிலைமை என்ன? 20 வருஷத்தில் வாசித்தோம், என் ஆத்மா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போயிற்று, மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அதே ஆத்மா இவர் குஜார பேசுறாரு, ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு. என்ன அவருக்கு தெரியும், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலன் அடைவார்கள், கழுகலை போல பறப்பார்கள். அப்ப இந்த ஒரு உற்சாகத்தோடு தனக்குள்ள பேசிக்கொள்ளும் பொழுது இங்க ஆத்மா சொல்லுமா, கர்த்தர் என்னுடைய பங்கு. இதை விட என்ன சொல்ல முடியும் பாருங்க, கர்த்தர் என்னுடைய பங்கு, எல்லாவற்றிலும் நான் அவருக்குள் அவர் எனக்குள். பங்குங்க தான் கர்த்தரின் பங்கு என்பது, கர்த்தர் நமக்குள் நாம் அவருக்குள். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது ராஜா சொல்லுவாரு, கர்த்தரின் வலது பார்சத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய நாம் என்ன சொல்லணும், கர்த்தர் எனக்குள் இருப்பதினால் நான் அசைக்கவே படுவதில்லை. தாவீது ராஜா பழைய ஏற்பாடு பக்தர், அவர் வலது பார்சத்தில் வச்சிருக்காரு. ஆனால் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ அவரை விட நான் பல மடங்கு உயரமா சொல்லணும், அசைக்கவே படுவதில்லை, நான் அசைக்கவே என்ன முடியாது. அப்போ இந்த ஆத்மா சொல்லு பாருங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இந்த வசனங்கள் தியானிக்க நம்பிக்கை வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வேத வசனங்கள் இளம் பயிரில் விழுகிற பனித்துளிகளை போல வசனங்கள் இறங்கும் பொழுது நம்பிக்கை வளர வேண்டும். நம்முடைய நம்பிக்கை வளர வேண்டும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு எல்லாம் சாதகமாக இருந்தா, எல்லாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக ரொம்ப மனமகிழ்ச்சியாக காரியங்கள் நடந்தா, கர்த்தர் நல்லவர் என்று நம்ம சாட்சி சொல்றோம். ஆமென், அல்லேலூயா. இந்த நெருக்கத்தில் கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபை இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று அதை உணர்ந்து நம்பிக்கை வளரும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்று அங்க சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தேவன் நம்மை நடத்துவார். தமக்கு காத்திருப்பவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அவர் தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. ஒரு தீர்மானத்தை வைத்தாரு இல்லையா? என்ன தீர்மானம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு காத்திருப்பது நல்லது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, அவர் செயல்பட்டது இந்த ஒரு தீர்மானங்களோடு இல்லையா? கர்த்தர் நம்மளை 1 பேதுல அடிக்கடி வாசிக்கும். 1 பேதுல அந்த சத்தியத்தை தான் இங்கே சொல்றாரு, புலம்பல்ல. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 என்ன சொல்ல பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அங்கே சொல்ல பார்த்தீங்களா, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அப்படி சொல்லிட்டு அது சொல்லும் பொழுதுதான் இங்கே பேதுரு எழுத பாருங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பரலோகத்தில் பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, சந்தோஷப்படுகிறார். என்றாலும் இதை நாங்கள் தீர்க்கதரிசி உணர்ந்து அறிக்கையிடுகிறார், கர்த்தர் நல்லவர் என்று. என்றாலும்
துன்பப்பட வேண்டியது அவசியமானதான். இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் என்றாலும் உங்களை இருளின் பாதையில் நடத்தி கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். காரணம், தேவன் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை வளரவே இருளின் பாதையில் கடந்து வந்தேன் என்ற ஒரு தீர்மானத்துக்கு தீர்க்கதரிசி வருகிறார். நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இந்த நம்பிக்கை எப்படி வரும் என்று பரிசுத்த பவுல் அடிகளார் அவங்களுடைய ஊழிய பாதையில் நடந்த சம்பவத்தை வச்சு சொல்ல பாருங்க. எல்லாருக்கும் தெரியும், மீண்டும் அதை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அவருக்கு பெரிய கப்பல் சேதம். பெரிய கப்பல் சேதத்தில் அவர் சொல்ல பாருங்க 8-9. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. நம்பிக்கையே இல்லை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை 1% கூட இல்லை. அந்த அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஏன் உண்டாயிற்று பாருங்க, அடுத்த வசனத்தில், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல். இந்த பெரிய ஆபத்துக்களை ஏன் கூட்டு வரா தெரியுமா? கர்த்தர் முகமுக தரிசித்த பவுல், அங்கே தாயின் கருவில் அழைத்த தீர்க்கதரிசி, இருளின் பாதையில் என்னை கொண்டு வந்தேங்காரு. இங்கே முகமுகமாக தரிசித்த தேவன் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக உபத்திரவத்துக்குள் தள்ளுகிறார். எதற்காக? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் மறுமன்றும் நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அங்கே இறைமை தீர்க்கதரிசி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க, பரிசுத்த பவுல், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிர்மூலமாகாமல் இருப்பது. நம்ம பண்ண காரியங்கள், நம்ம காரியங்களுக்கெல்லாம் அட்டஸ்லம் ஆயிருக்கணும். அவர் கிருபை இருப்பதினால், அவர் கிருபை நாள்தோறும் புதிதாக காணப்படுவதனால் நாம் தப்புவிக்கப்பட்டோ இன்னும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். ஆமீன், அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அவர் செய்த ஒரு சிறிய ஜெபத்தை மட்டும் நம்ம நினைக்கணும். இப்படி சம்பவங்கள் நடக்குது. நீங்கள் இந்த 3ஆம் அதிகாரத்தில் முதல் 19 வசனங்களை நம்ம ஒரு 4-5 வசனம் தான் சொன்னேன். எல்லா வசனங்களையும் தியானித்து பாருங்க. அந்த சூழ்நிலையிலையும் ஒரு சிறிய ஜெபம் பண்ணார் பாருங்க. ஒரு சிறிய ஜெபம் 19 வசனத்தில், எட்டியும் பிச்சியுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். ஒரு வார்த்தை தான். என்னை விடுவீன்னு கேட்கல, என்னை காப்பாற்றுன்னு கேட்கல, என்னை ஆசீர்வதின்னு கேட்கல, நினைத்தருளும். என்ன அவருக்கு தெரியும், நம்முடைய தேவன் நோவையும் அவரோடு இருந்த மிருக ஜீவன்களையும் நினைத்தளினார். தாமே தம்முடைய ஜனங்களை எகிப்தில் அடிமையாக கொண்டு விட்டார். அங்கிருந்து அவங்க பெருமூச்சு விட்டு கூக்கலிட்டாங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளை நினைத்தளினார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, அது தாங்க தீர்க்கதரிசி சொல்வாரு, என்னை நினைத்தருளும். இந்த ஒரு சிறிய ஜெபம், நான் அடிக்கடி சொல்லுவேன், சிறிய ஜெபம்னாலும் சிறிய ஜெபம், நினைத்தருளும். தேவனுடைய சுபாவம் தெரியணும். அன்னாளை நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார். அப்ப இவர் கேட்காரு, இந்த சூழ்நிலை மத்தியில் என்னை நினைத்தருளும். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கங்களில் செய்யக்கூடிய இந்த சிறிய ஜெபம்
இது சிறிய ஜெபம்னாலும் ஒரு நம்பிக்கை உள்ள அறிக்கையோடு செய்கிற ஜெபம். ஜெபத்தில் கொஞ்சம் ஆழமாக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்பிக்கையோடு ஒரு அறிக்கையோடு செய்கிற ஜெபம். என்ன அறிக்கை? தேவன் அவர் நம்மளை நிர்மூலமாக்க மாட்டார். அவர் கிருபை, அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 35 வாசிக்கிறோம் பாருங்க. 35 எடுத்துக்கொள்வோம். 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இந்த அறிக்கையெல்லாம் நமக்கு மனதில் அப்பப்போ இருக்கணும். வசனங்கள் மூலமாகத்தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். சோர்வுகள், இப்படிப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய வசனம் ஒன்றுதான் நம்மளை பாதுகாக்கும். வசனத்தோடு பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். 30ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். அப்போ இந்த வசனம் நம்ம ஒருவேளை அழுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். நமக்கு இந்த வசனத்திலாம் ஜெயிக்க முடியும். வசனத்தால் தான் பிசாசை மேற்கொள்ள முடியும். அவன் அளவிச்சு அவனும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். போ பிசாசை, இந்த அழுகை விடிய காலத்தில் களிப்பு உண்டாகுண்டா. நாம் பிடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் துருத்தியில் இருக்குது. எனக்கு அருமையான வழி இதுதான். அங்கே அந்த அறிக்கையோடு ஜூம் பண்ணுறாரு. 31 to 33 பாருங்க. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுஷரை சிறுமைப்படுத்த மாட்டார். மனப்பூர்வமாக நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டார். அதான் சொன்னேன், நம்மளை ஆழத்துக்கே கொண்டு போனாலும் ஆழ்த்த மாட்டார், ஆளாக்குவார். நமக்கு தெரியாம தான் சில நேரம் நம்பிக்கையற்றவர்களாக இருப்போம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அரவிந்த் ரெட்டி. ஒரு நாள் சொன்னேன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னா சொன்னேன். உடனே சொன்னார், அங்கிள் உங்களுக்கு வேணா சரி, என்ன பொறுத்தளவு தேவன் குரட்டை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதில் இன்னைக்கு அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் பாருங்களேன், மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை அவர் சிறுமைப்படுத்துவதில்லை. மனப்பூர்வமாக செய்ய மாட்டார், ஒரு நோக்கத்தோடு செய்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் பட்டையை நம்மை அழிப்பதற்கல்ல, ஆளாக்குவதற்கு என்ற ஒரு தீர்மானத்தோடு நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அறிக்கையோடு செய்கிற ஜெபம் பெரிய ஜெபம். ஆபூக்கு தீர்க்கதரிசி 1084 மக்களுங்க. அவர் பாருங்க, அவருடைய நம்பிக்கை எப்படி பாருங்க. 1084 ஒரு அறிக்கையோடு பண்ணுகிற ஜெபம். ஆபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அங்கே நமக்கு தெரியும், யூத ஜனங்களுக்காக ஆபுக்கு மன்றாடுறாரு. ஏன் மௌனமாக இருக்கிறீர்? இவ்வளவு நாள் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேங்காரு. தேவன் சொல்லாரு, கல்தேர் என்ற கொடிய ஜாதியை கொண்டாந்து இன்னும் உங்களை ஒடுக்க போகிறேன். இவரு தன் ஜனங்களுடைய கஷ்டத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்காரு, மன்றாடுறாரு. ஏன் ஆண்டவரே உமது ஜனங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க. எதிர்மாறான பதில், இன்னும் கல்தேர் என்ற கொடிய ஜாதியை கொண்டு வந்து உங்க ஜனங்களை ஒடுக்க போறேன். எனக்கு அருமையானவர்களே, அநேக நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபத்திற்கு மாறாக ஒரு பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பிரச்சனை தேவன் அனுமதிப்பார். அந்த அனுபவத்தை நாம் கடந்து வந்திருப்போம். ஆமீன். ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவோம், எதிர்பாராத இன்னொரு பிரச்சனை நம்மளை தேடி வரும். அதே மாதிரி தான் இங்கே பிரச்சனை. ஆனாலும் அந்த ஆபூக்கு தீர்க்கதரிசியுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 12ஆம் வசனத்தில், கர்த்தாவே நீர் பூர்வகாலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர் அல்லவா. என்ன அறிவா சொல்ல பார்த்தீங்களா? நீர் பூர்வகாலம் முதல் என் தாயின் கருவிலே என்னை அழைத்த தேவன். நீ பரிசுத்தர்னா ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் தவறு செய்ய மாட்டார்.
அந்த நிச்சயம் இருக்கணும். நம்ம நம்பிக்கை வளர்வதற்கு ஒரு நாளும் நம்ம அழைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். அதான் சொல்றாரு, நீ பரிசுத்தர், நாங்கள் சாவதில்லை. ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? இந்த ஸ்டேட்மெண்டோடு ஜெபம் பண்ணணும். நாங்கள் சாவதில்லை ஆண்டவரே. என்ன சொல்ல பாத்தீங்களா? சாவதில்லை, நியாய தீர்ப்பு செய்ய அந்த கல்தையரை கொண்டு வருகிறீர். அப்போ எங்களை சரிபடுத்துவதற்காகத்தான் அந்த கல்தையரை கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. எனவே இந்த இருளின் பாதையில் நடந்தாலும் நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள என்னை வழி நடத்துகிறீர். நீ என்னோடு இடைப்படுவதற்கு நான் இன்னும் உம்மை பற்றி கொள்ள இந்த இருளின் பாதையில் நடத்தி வருகிறீர் என்ற ஒரு நிச்சயம், ஒரு அறிக்கையோடு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். ஆமென், அல்லேலூயா. அல்லது ஒரு சந்தேகத்தோடு ஜெபம் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நாம் இந்த இருளான பாதைகளில் நடந்து வரும் பொழுது இந்த தீர்க்கதரிசியிடம் கற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையை வளர்க்க கற்றுக்கொள்ளுகிற ரகசியம், நாம் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபைக்கு, இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. சாயங்காலத்து அழுகை காலையை கழுப்பி கொண்டு வரும். கொஞ்ச காலம் நமக்கு ஒரு பெரிய மிகுந்த சந்தோஷம் காத்திருக்கிறது. ஆனாலும் கொஞ்ச காலம் நீங்கள் பாடுகளை, துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது அவசியம். அப்போ இதைத்தான் இந்த இருளின் பாதையில் நடந்து வரக்கூடிய தீர்க்கன் அவரை சார்ந்து கொள்வதன் மூலமாக நம்பிக்கையை வளர்க்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்ற பார்த்தீங்களா, அவைகளை நினைத்து இல்லையா, இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய வேத புத்தகத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்ம நம்பிக்கை பிசாசு பல வழியில் அசைப்பான். ஆனால் இந்த வசனங்கள் மூலமாக, அதனால் தான் சின்ன பிள்ளைகள் பாட்டு சொல்லி கொடுப்போம், கற்பாறை மேல் கட்டிய வீடு, அது காற்று வெடிக்கட்டு, மழை பொங்கட்டு, கடல் பொங்கட்டு, அசைக்கப்படுவதில்லை. அப்போ இந்த வசனங்கள் இந்த இருளின் பாதையில் நடந்து வந்தாலும் இந்த சத்தியங்கள், இந்த தீர்க்கின் மூலமாக இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய இந்த சத்தியங்கள் நம்முடைய நம்பிக்கையை இன்னும் அதிகரிக்கும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல பாருங்க. ஏசாயாவின் புத்தகம், ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்ல பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி கூட இல்லையா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய சொல்லை, வேத உபதேசங்களை கேட்டு எப்படி நடக்கணும் பாருங்க, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. இது பாதைக்கு தீபம் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அதே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நடக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய பட்டயம் நம்மளை அழிப்பதற்கல்ல, ஆளாக்குவதற்காக. வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். வேற வழியே கிடையாது. சார்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், முழுமையாக விழுந்துடணும். ஆமென், அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீக்கு பதிலே கொடுக்கல, தெரியும் படிப்படியா. ஆனாலும் பாருங்க, முழுமையாக சார்ந்து கொண்டாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், நிச்சயமாக அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், கண்ணீரை துடைப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்டோட தான் காத்திருக்கா. அவர் பின்னும் சொல்லாரு, என் ரொட்டியை பிள்ளைகளுக்கு கொண்டாந்துருக்கேன், நாய்க்கு கொடுக்க மாட்டேங்காரு. என்ன சொல்ல பார்த்தீங்களா? என்ன சொல்ல பார்த்தீங்களா? இந்த நாங்கள் சாவதில்லை என்று சொன்ன
அந்த ஆபகு தீர்க்கதரிசியை போலதான் இந்த கானானிய ஸ்திரீ இல்லையா? கானானிய ஸ்திரீ என்றால் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ அவளுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அவர் எப்படி இறங்கிடுவார். ரொட்டி துண்டு உன் பிள்ளைகளுக்கு கூடும், அவங்க சாப்பிடும்போது துணிக்கைகள் கீழே விடும், அதை இந்த நாய் பொறுக்கி சாப்பிடும். அப்போ எனக்கு அருமையான இந்த ஒரு நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு இருளில் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பயந்து அவன் இருளில் நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரையே நாம் முழுமையாக சார்ந்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு அருமையானவர்களே, இருளின் பாதையில் நம்முடைய நம்பிக்கை வளர வேண்டும். இன்னைக்கு இருளின் பாதையில் நடக்கும் பொழுது நாம் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் தெய்வ ஆவியானவர் இன்று நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் இருளின் பாதையில் நெருக்கத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை வளர்க்க இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஆழமான சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவர் இரக்கங்களுக்கு கிருபைக்கு முடிவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த தீர்க்கதரிசியுடைய ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாக வேண்டும் இல்லையா? ஆனாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆத்மா முறிந்து போயிற்று, அதை எண்ணி நம்பிக்கையோடு இருப்பேங்க இருப்பாருங்க. எனக்கு அருமையான வழி. எனவே நாம் நடந்து வருகிற இருளின் பாதையில் நாம் நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். காரணம், நம்பிக்கை இல்லாமல் நாம் கர்த்தருக்கு எதையும் செய்ய முடியாது, அவரும் நமக்கு எதையும் செய்ய முடியாது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் இருளின் பாதையில் நடந்து நம்பிக்கை இழந்தவர்களாக, நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லும் நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் அப்பா எங்களுக்கு ஒரு மீட்சி கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அந்த இருளின் பாதையில் நாங்கள் முழுவதுமாக உம்மை சார்ந்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்தோம் ஐயா. ஏசாயா தீர்க்கன் சொல்லும்போது கூட கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் இருளில் நடந்தால் நாம் முழுமையாக அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் வாசித்த ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக எல்லா நெருக்கங்களிலும் யெகோவாயிரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று உமது பாதத்தில் சார்ந்து கொள்ள, உண்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.